எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல. பொங்கல் வந்து சுவாரஸ்யமான விஷயம். நம்ம பொங்கல்னு வந்த பிறகுதான் அன்னைக்குதான் இந்த சிட்டில எல்லாம் அன்னைக்குதான் கொண்டாடுவாங்க. கிராமத்து சைட்ல பொங்கலுக்குனால கிட்டத்தட்ட ஒரு மாசம் முன்னாடியே ப்ரிப்பேர் ஆவாங்க எல்லாரும். அப்ப எல்லாம் யாரும் வந்து இப்பதான் எல்லாமே பெயிண்ட் கலாச்சாரத்துக்கு மாறிட்டாங்க. அப்ப எல்லாமே வீட்டுக்கு வந்து சுண்ணாம்பு தான் அடிப்பாங்க. வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து போட்டு வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி மொத்தம் எடுத்து வச்சு, இந்த தென்னை மட்டை இருக்கு பாத்தியா, இப்ப எல்லாம் போய் கடையில கேட்டா பிரஷ் கிடைக்கும். அப்ப எல்லாம் இந்த தென்னை மட்டைய வந்து நல்லா நுனியில வந்து நல்லா நசுக்கி பஞ்சு மாதிரி ஆக்கி அதுலதான் அந்த சுண்ணாம்பு அடிப்பாங்க. அடிச்சுட்டு சொந்தக்காரங்க எல்லாம் லெட்டர் போட்டுருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் இந்த டைம்ல பசங்க எல்லாம் வெளியூர்ல இருந்தா அவங்களுக்கு எல்லாம் வந்துருங்க, இந்த மாதிரி பொங்கல் விழா நடத்த போறான்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொங்கலுக்கு 4-5 நாள் இருக்கும் பொழுதே அதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வாங்கி வந்து வச்சிருவாங்க. வந்து எப்பவுமே போல வந்து அந்த போகி அன்னைக்கு பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் சின்ன சின்னமா அந்த மூலம் வந்து செஞ்சு வச்சிருப்பாங்க. இப்ப நீங்க இங்கேயே பார்க்கலாம், நிறைய பேர் வந்து அந்த பழைய போட்டு அந்த வீட்டுல என்னென்ன ஓல்டு திங்ஸ் எல்லாம் இருக்குது போட்டு கொளுத்திட்டு அதை வந்து முதல் நாள் வந்து போகி கொண்டாடுவாங்க. 2வது நாள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படின்னா நல்லா பானை வாங்கிட்டு வருவாங்க, பச்சரிசி வாங்கிட்டு வருவாங்க. ட்ரெடிஷ்னலா எல்லாருமே என்னைக்குமே நம்ம வருஷம் ஃபுல்லா அந்த காயை சாப்பிட்டே இருக்க மாட்டோம். பூசணிக்காய் தான் வந்து பெஸ்ட் அன்னைக்கு வாங்கிட்டு வருவாங்க. அன்னைக்கு என்னைக்குமே வாழை இலையில படைக்க மாட்டாங்க, அன்னைக்கு மட்டும் பூசண இலையில தான் படைப்பாங்க. சோ எல்லா காய்கறி, இந்த சக்கரவள்ளி கிழங்கு, அவரைக்காய், இந்த மாதிரி வாழைக்காய், எல்லா காய்கறிகளும் போட்டு அது ஒரு பெருசா வந்து ஒரு குண்டான்ல வச்சிருவாங்க. இந்த பக்கம் பொங்கல் வச்சிருவாங்க. இப்போ ஒரு 10 to 11 மணிக்கு வந்து வெயில் மேல நல்லா உச்சி வெயில் வரும்போது கும்பிடுவாங்க. சோ அன்னைக்கு மத்தியானம் எல்லாருக்கும் சாப்பாடுனா பாத்தீங்களா, அந்த பொங்கல், அந்த கலவையான காய்கறிகள். திரும்பவும் நைட்டுக்கு அதே பொங்கல், அதே கலவையான காய்கறி. மறுநாள் காலையில இந்த பொங்கல்ல தண்ணி ஊற்றி வச்சு அது கஞ்சி, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இதே காய்கறி. மறுநாள் என்ன பண்ணாங்க, இதே ரிப்பீட் ஆகும் மாடுக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க, வீட்டுல ஊர் சைடு கிராம சைடு எல்லாம் வந்து எல்லாரும் வீட்லயும் மோஸ்ட்லி மாடு வச்சிருப்பாங்க. மாடெல்லாம் கூட்டு போய் ஏரிக்கரையில மடு அந்த மாதிரி இருக்கு, அங்க போய் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு பெயிண்ட் அடிச்சு, யாரெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு கத்துக்கிறவங்க எல்லாம் மாடு மேல பெயிண்ட் அடிச்சு இஷ்டத்துக்கும். ஊர் சைட்ல எல்லாம் மாடு வீடும் திருவிழா, ஜல்லிக்கட்டு இதெல்லாம் வந்து ஃபேமஸா நடக்கும். நேற்று என்ன மெனு பண்ணாங்களோ அதே மெனு மறுநாள் ரிப்பீட் ஆகும். சோ சேம் மத்தியானம் அதேதான், நைட்டு அதேதான், மறுநாள் காலையில அதேதான். கிட்டத்தட்ட வந்து சாப்பாடு ஒரு என்ன சொல்றது, ஒரு பண்டிகை கொண்டாட்டமா தான் இருக்கும். ஆனா அந்த ஃபுட்டுன்னு எடுத்துக்கும் போது கிராமத்து சைட்ல 3 நாளைக்கு அதே ஃபுட்டு போட்டு ஒழிச்சு கட்டிடுவாங்க. ஒன்னும் பேச முடியாது. என்ன ஒரே ஒரு விஷயம், அப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி இப்ப சொன்னீங்கல்ல, அந்த காலத்துல நாங்க பெரியவங்களை போயிட்டு பார்த்து வணங்கி அவங்க காசு கொடுப்பாங்க, அதை மதிச்சு நான் எனக்கு தெரியல எவ்வளவு பேருக்கு வந்து காசு கொடுக்குறாங்கன்னு போய் காலில் விழுறானா இல்ல வந்து உண்மையான ஆசீர்வாதம் வாங்கினாங்க தெரியல. வந்து நிச்சயமா என் மனசுல அப்ப போய் வந்து காசு வேணும், போய் காலில் விழுந்தா காசு கொடுப்பானுங்க, ரைட்டு போய் காலில் விழுந்து இப்படிதான் இருந்தது. வந்து கடைசி நாள் அவங்க உங்களுக்கு ஊர் சைட்ல இங்கன்னா பீச் எல்லாம் இருக்கு, பார்க் எல்லாம் இருக்கு. கிராமத்து சைட்ல எல்லாம் அப்படி கிடையாது. எல்லாருமே வந்து உறவினர்கள் எல்லாம் ஒண்ணு கூடி அன்னைக்கு 3 நாள் வந்து இருந்தாங்க. போகி, பெரும்பொங்கல், மாட்டு பொங்கல்கள்லாம் நான்வெஜ் இல்லாத இருப்பான். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கடைசியா காணும் பொங்கலுக்கு ஃபுல் வெட்டி தீத்துருவாங்க எல்லாம். சோ இதுதான் வந்து பொங்கலோட பாரம்பரிய, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது பண்றது. இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கலாச்சாரங்கள், டெக்னாலஜி, மாடர்னைஸ்டு வேர்ல்டு எல்லாம் மாறி போச்சு. நிறைய பேர் சிட்டி நோக்கி வந்துட்டாங்க. சோ விறகு அடுப்பு, அந்த கல் அடுப்பு அதெல்லாம் மாறி போச்சு. வந்து இன்னைக்கு நம்ம கிட்ட அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணாலும் விறகு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும். அதனால ஸ்டவ்வுக்கு மாறிட்டதுனால அந்த எல்பிஜி கேஸ்ல வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அட்லீஸ்ட் அதாவது சமைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இல்லைன்னா நம்மளால விட்டேன்னா அடுத்து ஒரு 10 நிமிஷத்துல ஜொமேட்டோவோ ஸ்விக்கில ஆர்டர் போட்டு எடுத்துன்னு வந்து நிறுத்திடுவாங்க. அந்த பொங்கல் தானே வேணும் உனக்கு, நான் எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன். அது வந்து பிளெஸி பார்த்தேன்னா அந்த காலத்துல நாங்கெல்லாம் வந்து சாரி எல்லாம் கட்டிட்டேன். ஏமா இப்பயும் சாரி தான் இன்னைக்கும் வந்து ட்ரெடிஷனா வந்து சாரி தான் எல்லாரும் கட்டுறாங்க. அதாவது வந்து
அன்னைக்கு வந்து டைம் லீஷரா இருக்குது. சாருக்கு ஏதாவது ஒரு தேங்க்ஸ்.